சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அசோக்குமார் இணைகிறார். அசோக்குமார், விவரங்கள். எடப்பாடி கோணப்பை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் சென்னிமலை சென்றுவிட்டு தனது இனோவா காரில் எடப்பாடி நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட ஆலச்சம்பாளையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் அப்பகுதியில் உள்ள சாலையோரத்தில் உள்ள மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. அப்போது அப்பகுதியில் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. காரில் 2 பேர் பயணித்தவர்களும் அதிர்ஷ்டவசமாக காயங்களின்றி உயிர் தப்பினர். மேலும் மின்கம்பம் சாய்ந்து விபத்துக்குள்ளான பகுதியில் நீண்ட தூரம் வரை உயர்மின் கோபுரம், அதாவது மின் உயர்கள் சாலையோரத்தில் சாய்ந்துள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக எடப்பாடியிலிருந்து குமராபாளையம் செல்லும் முக்கியமான சாலையாக பார்க்கப்படும் அப்பகுதியில் 4 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மின் கம்பங்கள் சாய்ந்துள்ளது பகுதியினால் என்றால் அதற்காக குமராபாளையத்திலிருந்து எடப்பாடி செல்லும், எடப்பாடியிலிருந்து குமராபாளையம் செல்லும் இருவழி சாலையும் முடங்கியுள்ளது. மேலும் இந்த கார் ஓட்டி வந்த முருகன் என்பவரிடம் எடப்பாடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் மின்சார ஊழியர்கள் அப்பகுதியில் துரிதமாக செயல்பட்டு மின் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அசோக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.